ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம மூட்டை மூட்டையை அரிசி வாங்கி வச்சாலுமே வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் போதுங்க. அரிசிக்குள்ளே எப்போவுமே வண்டு புழு பூச்சி வரவே செய்யாதுங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் நம்ம மசாலா பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலா பாக்ஸ் உள்ளுக்குள் நமக்கு குட்டி குட்டி கப்பு நமக்கு வரும் இல்லையா, அந்த கப்பு நமக்கு உடஞ்சி போச்சுன்னா அந்த பாக்ஸை நம்ம அப்படியே வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாக்ஸை நம்ம இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பெரிய பாக்ஸை நம்ம சைடில் வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இது போல் குட்டி குட்டி நம்ம பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு 5 போல் மட்டும் எடுத்துக்கலாங்க. அந்த பாக்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிளாத் வச்சு நல்லா ட்ரையாக நீங்கள் துடைச்சி வச்சுக்கோங்க. பாக்ஸ் எல்லாமே நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப்பு சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி இந்த பாக்ஸ் மேலே கரெக்டாக நம்ம சென்டரில் ஒட்டி விட்டுடலாங்க. இது போல் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே நம்ம இது போல் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் எடுத்து நம்ம சைடில் அப்படியே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பாக்ஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த பாக்ஸை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த பாக்ஸை நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் உள்ளுக்குள் நம்ம குட்டி குட்டி டப்பா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டப்பா எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் டப்பா உள்ளுக்குள்ளே வச்சு கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா டைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது உள்ளுக்குள்ளே நீங்கள் மசாலா பொருள் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் நான் போட்டு வச்சுக்கிற மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இது போல் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நான் போட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நான் ஸ்டோர் பண்ணிக்குங்க. நான் எப்போ சமைக்க போகிறேன்னு அப்போ இந்த பாக்ஸ் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுப்பேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கவும் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணவும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம தேங்காயெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தேங்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தேங்காய் எடுத்து நீங்கள் தேங்காய் ஃபுல்லாக நோண்டி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் வச்சு தேங்காய் ஃபுல்லாகவே நல்லா ட்ரையாக நீங்கள் துடைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் மேலே நமக்கு ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே நீங்கள் இது போல் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் நறுக்கி நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம நறுக்கினதுக்கப்புறம் இது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காவும் நான் சைடில் வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேங்க. பாக்ஸ்னால் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு போடக்கூடிய காட்டன் துணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி துணி தாங்க எடுத்துருக்கேன். அந்த மாதிரி துணி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிட்டு தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு துணி போட்டு நான் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் மூடி போட்டு நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதுங்க. நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் தேங்காய் நமக்கு கெட்டு போகவே போகாதுங்க. நம்ம எப்படி முதல் நாள் வைக்கிறோமோ அதே போல் நமக்கு லாஸ்ட் வரைக்குமே இந்த தேங்காய் நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம புளி நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சட்னி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிக்கலாங்க. தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எப்போதும் போல் நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம சட்னியை கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இட்லி தோசைலாம் செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த சட்னி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் முடிந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு 4 போல் மட்டும் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 வாட்டர் பாட்டிலை மூடி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 மூடி போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 2 மூடியுமே நீங்கள் இது போல் ஒன்று வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டேப் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த டேப்னாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கலர் டேப் எடுத்துருக்கேன். கலர் டேப் எடுத்து இந்த 2 மூடியுமே நம்ம நல்லா டைட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறேங்க. கரெக்டாக இந்த மூடி மேலே மட்டும் நான் இந்த டேப்பு ஃபுல்லாகவே நல்லா டைட்டாக நான் சுற்றி விட்டுக்க போகிறேங்க. பாருங்கள், நல்லா டைட்டாக நம்ம சுற்றி விட்டாச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு கேப் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் நீங்கள் இன்னொன்றுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம மொத்தமாக 2 போல் எடுத்துருக்குங்க. இதே போல் நீங்களும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் மூடியை நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி டபுள் டேப்பை இந்த வாட்டர் பாட்டில் மூடி மேலே கரெக்டாக சென்டரில் நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் அடுப்பு பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைல்ஸாக இருந்தாலும் சரி, சவர் இருந்தாலும் சரிங்க, இது போல் நீங்கள் மூடியை நீங்கள் ஒட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மூடி ஒட்டினதுக்கப்புறம் இதில் நீங்கள் லைட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நமக்கு இந்த கேப்பு நல்லா டைட்டாக இருக்கும், நல்லா ஹைட்டாக இருக்குங்க. இதுக்குள்ளே இது போல் நீங்கள் கேஸ் கட்டியுமே நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பால் காய்க்கும் போதோ இல்லை நம்ம டீ போடும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த பால் குண்டா ஓரங்கள் நமக்கு தீஞ்சு போய்டும் இல்லையா? அதை க்ளீன் பண்ண நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம நிறைய பேர் தண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் டக்குன்னு க்ளீன் பண்ண இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க, டீ குண்டா இருக்கட்டும், பால் குண்டா இருக்கட்டுங்க, குண்டாவை அப்படியே வச்சுட்டு இது உள்ளுக்குள் நம்ம சால்ட்டு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நார் எடுத்துக்கிட்டு சோப்பு தொட்டு நார் எடுத்து எப்போதும் போல் நான் தேய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டு சோப்பு போட்டு இந்த மாதிரி நார் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அந்த குண்டாக்குள்ளே தீஞ்சு போயிருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அந்த அடி பிடிச்ச கரையில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நமக்கு. அது நம்ம கையிலே வச்சு க்ளீன் பண்ணாலும் நமக்கு க்ளீன் ஆகாது. ஆனால் இது போல் நீங்கள் சால்ட்டு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த தீஞ்சு போன கரை எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த குண்டா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். தீஞ்சு கரை எதுவுமே இல்லைங்க, நமக்கு நல்லா க்ளீனாக இருக்குங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் டீ குண்டா பால் குண்டா தீஞ்சு போச்சுன்னா ஊற வைக்காமல் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். டக்குன்னு நம்ம வேலை முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி, ரேஷன் அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணனாலும் சரிங்க, 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நமக்கு அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சிலாம் வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வண்டு புழு பூச்சி அரிசிக்கிட்டவே நெருங்காதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரிசியை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போல் பட்டை எடுத்துருக்கேன், ஒரு 10 போல் நான் கிராம்பு எடுத்துருக்குங்க. இந்த 2 பொருள் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மதியமாக நம்ம மத்துக்கோல் வச்சு இடித்து எடுத்துக்கணுங்க. இது போல் நீங்கள் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படி நீங்கள் ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷு எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்போல்லாம் நீங்கள் நார்மல் பெப்பர் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 பொருள் டிஷ்ஷு எடுத்துருக்கலையே, இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்ச பட்டை கிராம்பு இருக்குல்ல, 2துலையுமே நீங்கள் பாதியை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாதியை நீங்கள் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம சோம்பு சேர்த்துக்கணுங்க. கம்பல்சரி நீங்கள் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுலையும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இப்போ நான் சோம்புமே நான் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் மட்டும் நம்ம சேர்த்தா போதும், அதிகமாக நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷு உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுருக்குள்ளே சேர்த்துக்கிற பொருள் எதுவுமே நமக்கு கீழே விழாத அளவுக்கு நல்லா மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா மடித்து சின்னதாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் லப்பர் பேண்ட் எடுத்து அந்த டிஷ்ஷு மேலே நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணி போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதே போல் இன்னொரு டிஷ் எடுத்து அழகாக மடித்து ஃபோல்டு பண்ணி நான் லப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் எடுத்துக்கலாங்க. சேஃப்டி பின் எடுத்து இந்த டிஷ்ஷு மேலே அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த 2 டிஷ்ஷும் மட்டும் எடுத்துக்கலாங்க. இதை கொண்டு போய் நம்ம அரிசி உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி வீடியோக்காண்டி கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் அதிக அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 5 ஆறு போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சு மூட்டை இருக்கு இல்லையா, இந்த மூட்டையை கொண்டு போய் நீங்கள் அரிசி உள்ளுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் புதைச்சி வேணுங்க. இந்த மாதிரி அரிசிக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சாலே போதுங்க. நமக்கு அரிசி உள்ளுக்குள்ளே 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் ஆனாலுங்க அரிசி உள்ளுக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை, கெட்ட வாடை எதுவுமே நமக்கு அரிசி கிட்ட நெருங்கவே செய்யாது. நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.